கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, ஹல்லேலூயா. துதிக்க பாத்திரரே, துதியின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். தீர்த்தாரென் கண்ணீர்கள் யாவும், சாற்றுவேன் நான் துதியே துதியே. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பாரில் எந்தன் பாவம் தீர்த்தார், பரத்தில் எந்தன் ஆவல் தீர்ப்பார். அகத்திலே சந்தோஷமளித்தார், இகத்தில் என்றும் துதியே துதியே. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். ஆயிரங்களில் சிறந்தோர் ஆத்துமாவின் நேசரவர், ஆபத்தில் என் தோழனவர். நாமத்திற்கே துதியே துதியே. பார்ப்பேனே என் நேசரை நான், ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. Let's turn our Bibles to 2 Thessalonians chapter 1 and verse 6. Seeing it is a righteous thing with God to recompense tribulation to them that trouble you. We must know that God is a righteous God. His actions are always just. We read in Deuteronomy 32 and verse 4. He is the rock, his work is perfect, for all his ways are judgment, a God of truth and without iniquity, just and upright is he. He sees every wrong and will respond in perfect righteousness. உபாகமம் 32:4 நாம் வாசிக்கிறோம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். God sees our suffering. Those who trouble God's people may seem to escape now, but God is aware of it. No suffering goes unnoticed. Justice belongs to God. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. சங்கீதக்காரன் சொல்கிறார், காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். They don't give trouble with reason, they give trouble without reason. அதுதான் அங்கே பார்க்குறோம். Justice belongs to God. We don't need to seek revenge. God himself will repay in his time and in his way. For example, we can take Pharaoh. He was oppressing the Israelites with harsh bondage. He refused to let them go despite repeated warnings from God. God warned him, let my people go that they may go and worship. ஆனால் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலரை கடுமையாய் வேலை வாங்கினாங்க என்று சொல்லி வாங்கினான். Exodus 3:7, God saw the suffering of his people. யாத்ராகமம் 3:7 வாசிக்கிறோம்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரருடைய வருத்தத்தை கண்ணோக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆஃப்டர் மெனி சான்சஸ் God brought judgment through plagues. God finally Pharaoh's army was defeated in the Red Sea. செங்கடல்ல அந்த பார்வோனுடைய சேனை முழுவதுமாக கடலிலே மூழ்கும்படியாக தேவன் நியாயத்தை நீதியை இஸ்ரவேலருக்காக செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். God allowed suffering for a season. தேவன் உபத்திரவங்கள் படும் பொழுது அதை ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆண்டவர் அலோவ் பண்ணுறார். அப்படின்னா ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். God is patient toward the enemy for repentance. God gives time for the enemy to repent. God gives chances. God patiently warned the oppressor. God repaid tribulation to the one who caused it by submerging them in the Red Sea. God's justice may seem delayed, but it is never denied. அது தாமதமாகலாம். சில வேளைகளில் நமக்கு நீதி கிடைக்காம அது தாமதமாகலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் குறித்த காலத்திலே நீதியை செய்வார். அதனால் நீங்கள் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை பிரதிபலனாக வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி தேவன் நீதி உள்ளவர் என்று நீங்கள் நம்புவீர்களானால், இப்பொழுது நீங்கள் ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையிலே போய்கொண்டிருந்தாலும், யூ பிலீவ் தட் காட் வில் கிவ் யூ அ டைம் ஆஃப் ரெஸ்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் அப்ரெஸிங் யூ அண்ட் இட் வில் பி டன் டு யூ. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட ஆண்டவரை ஒடுக்கப்படுகிற பாதையின் மூலமாக உபத்திரப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீ நீதியை செய்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.